Hello students, 10th science public exams கான ஒரு answer key இந்த வீடியோல பார்க்கலாம். So full analysis பார்த்துருவோம். So இந்த question paper உங்களுக்கு ஈஸியா இருந்ததா, டஃபா இருந்ததா, இல்ல மாடரேட்டா இருந்ததான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சயின்ஸ் மார்க்ஸ் 75க்கு நீங்க எவ்வளவு மார்க்ஸ் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடுறீங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் ரீச் ஆகும். First question கான ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் டி ஆன்சர் இன்க்ரீஸ் பை 300%. செகண்ட் கொஸ்டின் கான ஆன்சர் குவி லென்ஸின் உருப்பெருக்கமானது எப்போதும் டேஷ் மதிப்புடையது, நேர்குறி அல்லது எதிர்குறி, எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அதுக்கடுத்தது தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி க்ளோசிங் த ஸ்விட்ச் கம்ப்ளீட்ஸ் த சர்க்கியூட். சாவி மூடி இருக்கும் போது சுற்றுப்பாதையை மூடிவிடுகிறது. ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 8,4. ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அணு எண் அட்டாமிக் நம்பர். சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் 11 கிராம் ஆப்ஷன் பி 11 கிராம். செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிக புற பரப்பளவு லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா ஆப்ஷன் ஏ. எய்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். நைன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்டெம், அதாவது தமிழ்ல தண்டு. டென்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அனுப்ளாய்டி. 11th கொஸ்டினுக்கான ஆன்சர் கல்லீரல் சிதைவு சிர்கோசிஸ் ஆஃப் லிவர், அளவுக்கு மிஞ்சிய மது பழக்கத்தினால் உருவாவது. 12th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்கிரிப்ட் எடிட்டர். 12 கொஸ்டின்ஸ்ல நீங்க 12க்கு எவ்வளவு மார்க் வாங்கியிருக்க, எத்தனை கரெக்டா எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ண மறந்துடுறீங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் மற்ற மாணவர்களுக்கு போய் வீடியோ ரீச் ஆகும். நிறைய வீடியோ போட சொல்றீங்க, ஸோ உங்களுக்காக போட்டுட்டு இருக்கேன். ஆனா பார்க்கும்போது லைக் பண்ண மாட்டீங்க. இந்த கல்வி விஜய் ஆன்டிக்காகவாச்சும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதை தாண்டி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்குன்னு பார்த்துருவோமா? இதுல பாருங்க, உங்களுக்கு 22 வந்து கம்பல்சரி கொஸ்டின். ஸோ கம்பல்சரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நான் வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த பிடிஎஃப்ல இந்த சம் இருக்கு. ஸோ கம்பல்சரி நான் சொன்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் நம்ம சொன்னது, வாட் இஸ் ரெஸ்ட் கிவ் த ஈக்குவேஷன் இதுவும் நம்ம சொன்னது. அடுத்தது நேம் த சிம்பிளஸ்ட் கீட்டோன் கிவ் இட்ஸ் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இதுவும் நம்ம சொன்னது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒய் இஸ் த சர்க்குலேஷன் இன் மேன் ரெஃபர் டு டபுள் சர்க்குலேஷன் இது நான் சொல்லாத கொஸ்டின். ஸோ இது கேட்டிருக்காங்க. ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸ்ட்ரோக்ரைன் கிளாண்ட் இதுவுமே நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் தான். அடுத்து ஹவு கேன் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் பி மெயின்டைன் டியூரிங் மென்ஸ்ட்ரல் டே இதுவும் நான் சொன்ன கொஸ்டின்ஸ் தான். அதுக்கடுத்து ஒய் இஸ் ஆர்கியாப்டெரிக்ஸ் இணைப்பு உயிரியாக ஏன் கருதப்படுகிறது இதெல்லாம் நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மேட்சுக்கு பாருங்க, ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பயோகேஸுக்கு ரெனியூவபிள் எனர்ஜி, அடுத்து நேச்சுரல் கேஸுக்கு நான் ரெனியூவபிள் எனர்ஜி, தேர்ட் ஒன் கிரீன் ஹவுஸ் கேஸுக்கு CO2, CFL பல்ப்ஸுக்கு எனர்ஜி சேவிங். ஓகே, ஸோ மேட்ச் யாருக்கெல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டின் நல்ல ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த பார்ட் ரொம்ப ட்ரிக்கியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. 23rd உங்களுக்கு லிஸ்ட் எனி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் இதெல்லாம் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து லீனியர் அண்ட் ஏரியல் எக்ஸ்பென்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பென்ஷன். ஸோ 26th கொஸ்டின் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. 27th ஒன். ஸோ ஓரளவுக்கு 4 மார்க்ஸ். ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் டஃபா, அதாவது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றதெல்லாம் சிலதை கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ 28th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் சொல்லியிருந்தோம். 29 cartilage found in trachea of rabbit, parasitic adaptation in leech. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸ்ல இருந்துமே ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நியூரான் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஸ்ட்ரக்சர், எனுமரேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் சம்ஸ் 32 யாரெல்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணீங்க அப்படின்றத மெசேஜில் சொல்லுங்க. அடுத்து 7 மார்க்ஸில் யாரெல்லாம் 3 7 மார்க்ஸ் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியாக உங்களுக்கு சோஷியல் சயின்ஸ்க்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 100 out of 100
அதாவது மேப்ல எதெல்லாம் பார்க்கணும், 2 மார்க்ஸ்ல என்னெல்லாம் பார்க்கணும், 5 மார்க்ஸ்ல என்ன படிக்கணும், 8 மார்க்ஸ்ல என்ன படிக்கணும், எப்படி படிச்சோன்னா சென்டம் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு அடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் ஆண்டியோட இந்த ஒரு முயற்சிக்கு என்கரேஜ் பண்ற வகையில லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எல்லா மாணவர்களுக்கும் வீடியோ ரீச் ஆகும். தேங்க்யூ.